பாலஸ்தீனம் வெர்சஸ் இஸ்ரேல் இல்லை, ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல்னு போயிடுச்சு. இவரை வந்து கொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவுடைய பொதுவான ஒரு சித்தாந்தம் என்னென்னா, இஸ்லாமிய நாடுகளில் அமைதி இருக்கக்கூடாது. ஈராக் அழித்தது போல ஈரானையும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இந்த ரைசியோட இறப்புங்கிறது வந்து திட்டமிட்டப்பட்ட ஒரு செயலா இருந்தாலும் ஒரே ஹெலிகாப்டர்ல போனனால தான் இந்த தாக்குதல் இல்லை. ஆமாம், இப்போ வரக்கூடிய தகவல் வந்து இவங்க நினைச்சாங்கன்னா அதிகபட்சமாக 3 to 6 மாதத்துக்குள் அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய அளவுக்கு தான் எக்யூப்டாக இருக்காங்க. இப்போ பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் கூட ஈரானை வந்து எதிர்த்தாங்க. குறிப்பாக ஹமாஸ்ல சில பிரிவினர்கள்லாம் எதிர்த்தாங்க. இந்த விஷயத்துல இவங்களுக்கும் உடன்பாடு ஏதாவது இருக்குமா? மூன்றாம் உலக போருங்கிற ஒரு அச்சம் இருக்குன்னு நிறைய பேர் பதிவு போட்டுட்டு இருக்காங்க. மூன்றாம் உலக போர் நீங்க அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எல்லாத்திட்டையும் அணுவாயுதம் இருக்கு. அமெரிக்காவுடைய முகம் தான், அது ஒரு கை தானே இஸ்ரேல். இஸ்ரேல்ங்கிறது வந்து தனி நாடெல்லாம் இல்லை, அமெரிக்கா தான் இஸ்ரேல் தான் அமெரிக்கா. ஆனால் இப்போ நீங்க சொல்றத இந்த கருத்தும் நம்ம பார்க்கக்கூடிய செய்திகளும் ஈரான்ல பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சியா தான் இருக்காங்க. ரேசியினுடைய கைகள் முழுவதுமே ரத்தம் படிந்த கைகள் அப்படின்னே சொல்றாங்க. நாங்க தான் உலகத்துக்கு அண்ணன் சொல்லக்கூடிய அமெரிக்கா தொடர்ந்து இது போன்ற செயல்பாடுகளை இங்கே வந்து செய்து கொண்டிருப்பது வந்து அமெரிக்காவுக்கு எதிரான சிந்தனையை தான் உலகம் முழுவதும் ஏற்படுத்தும். ஈரான் வந்து ஓரளவுக்கு ஒரு தோலுக்கு மேல் கை போட்டு நின்ன மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த அதிபருடைய மரணத்திற்கு பின்னும் அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்குமா, இல்லை பாலஸ்தீனுடைய மக்களுடைய மனநிலை என்னவா மாறும்? தமிழகத்தின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மூத்த ஊடகவியலாளர் விஸ்வநாத் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். உலகம் எங்குமே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஈரானோட அதிபருடைய மரணம். அந்த மரணத்தில் ஏகப்பட்ட சந்தேகங்களும் இருக்குது, விமர்சனங்களும் இருக்குது, பல்வேறு விதமான பேச்சுக்கள் வந்து உலகம் அளவில் பேசப்படுது. இப்போ இந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னாலே சமூக வலைத்தளங்கள்லேருந்து டிவியை ஓப்பன் பண்ணாலே ஈரான் சம்பந்தமான செய்திகள் இல்லாமல் இல்லை. இதில் ஒரு மூத்த ஊடகவியலாளராக ஈரான் அதிபருடைய மரணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதில் ஒளிந்திருக்கக்கூடிய மர்மங்கள் என்னென்னங்கிறத நீங்கள் விளக்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து இந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது, அந்த விளக்கத்தை முதல்ல. இது மற்ற நேரமாக இருந்ததுன்னா இது ஒரு பரபரப்பு ஆயிருக்காது, ஒரு விபத்து என்று தான் பார்க்கப்பட்டிருக்கும். இப்போ பாலஸ்தீனம் இஸ்ரேல் பிரச்சனை போயிட்டுருக்கு, பெரிய தொடர்ந்து போயிட்டுருக்கு. இஸ்ரேலுக்கு எதிரான அணியான ஹமாஸ் அணிக்கு வந்து பேக்கப்பில் வந்து ஈரான் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும், உலகறிந்த ஒன்று. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இஸ்ரேல் மீது நடத்த தாக்குதலில் வந்து ட்ரோன் மிசைல்ஸை வந்து பயன்படுத்தி ஈரானுடைய ட்ரோன் மிசைல்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டது. இதற்கு அவங்க எதிரடி தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய தூதரகத்தின் மீதே குறிவைத்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு. அதில் 2 தூதரக அதிகாரிகள் உட்பட 5-6 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ வார் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது பாலஸ்தீனம் வெர்சஸ் இஸ்ரேல் இல்லை, ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல்னே போயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து 3 ஹெலிகாப்டரில் போகிறாங்க அவங்க. ஒரு அணைத்திறப்பு விழாக அசர்பைஜானுக்கு ஈரானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த எல்லையில் இருக்கக்கூடிய அணைத்திறப்பு விழாக்காக போகிறார் அவர். ஸோ போகும்போது 3 ஹெலிகாப்டர் போகுது. வானிலை மோசமான காரணத்தினால விபத்து நடந்ததாக கூறப்பட்டாலும் அந்த 2 ஹெலிகாப்டர் பத்திரமா திரும்பி வந்திருக்கு. பாதுகாப்புக்கு போன ஹெலிகாப்டர் பத்திரமா வந்துருக்கு. பாதுகாக்கப்பட வேண்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விபத்தை சந்திச்சிருக்காரு. அல்லது இங்கே ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் பண்ணும்போது அது பக்கத்தில் இருக்கிற அரபிய நாடுகளாக இருந்தாலும் ஒரு விமானம் மூலயமா அவர் பயணிச்சிருக்கலாம்ங்கிற ஒரு ஹெலிகாப்டர் தேர்ந்தெடுத்தாங்க வருது. அதில் ஒரு பழைய யூஎஸ்ல வாங்கின ஹெலிகாப்டர் தான் அது, 212 நினைக்கிறேன், பெல் 212 அந்த மாடல். அதுக்கு பிறகு இப்போ இவங்களோட அமெரிக்காவுக்கு இவங்களுக்கு அந்த உறவு கசந்து போனதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வாங்குறது இல்லை. ஸோ அது இன்னும் அப்கிரேட் பண்ணாத ஒரு ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது.
ஸோ இந்த இதில் வந்து ஒன்று சரி ஹெலிகாப்டர் வந்து சரி பக்கம் பார்டர் தானே அப்படின்னு கூட போயிருந்தாலும் கூட இவர்கள் இதற்கு முன்னால் வானிலை பற்றி எல்லாம் ஒரு தகவல் இல்லாமல் எப்படி போயிருப்பாங்க? ஸோ அது வந்து நீங்கள் பல்வேறு கேள்விகள் அதிபர் போகிறதுல வந்து நீங்கள் வானிலை கூட பார்க்காம போனாலும் வானிலை சரியில்லைன்னா திரும்பி வந்திருக்கலாம், அதற்கு மேல் போகலாம். ஸோ அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் வந்து பார்க்கும் பொழுது இப்போ வந்து ஒரு இவர் ஏன் சரி அப்படியே இருந்தால் இவரை வந்து கொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த இஸ்ரேல் வார் நடக்கிறதுல வந்து இவர் தான் எக்ஸிக்யூட் பண்ணுறார். முடிவுகள் எடுப்பது எல்லாமே நீங்கள் ஆயத்துல்லா கொமேனி அப்படின்னா கூட அவர் சொல்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுற லெவலில் இவர் தான் இருக்கார். அவருடைய விசுவாசத்திற்குரிய ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கார் அவர். ஸோ யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஎஸ்க்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக வலிமையான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருக்காங்க ஈரான். எனக்கு தொடக்கத்துலேருந்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் அணு ஆயுதம் வைத்திருப்பதாக சொல்லி தான் வருவாங்க. நம்ம ஊரில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த கஞ்சா கேஸ் போடுற மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க போலீஸ் உலக போலீஸுக்கு இந்த அணு ஆயுதங்கிறத வந்து வச்சுக்குவாங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்து உள்ளே வரணும் அப்படின்னா கடந்த முறை ஈராக் அதே மாதிரி தானே நீங்கள் அணு ஆயுதம் உள்ளே வச்சுருக்கீங்க, யுரேனியம் புளூட்டோனியம் வச்சுருக்கீங்க, அது எவ்வளோ இருப்பு வச்சுருக்கீங்க, அதை மானிட்டர் பண்ண வர்றோம், அப்புறம் அக்ரிமெண்ட் போட்டு அதன் பிறகு சிசிடிவிலாம் வச்சு நாடு முழுவதும் 24 மணி நேரம் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அமெரிக்கா இப்போ அப்படி தான் எல்லா நாடுகளையுமே இந்த கண்காணித்து கொண்டிருக்கிறது. ஸோ ஏதாவது யுரேனியம் புளூட்டோனியம் ஸ்டாக் ஏதாவது எக்ஸ்ட்ரா கூடுதலாக இருக்குது. அதான் இந்த இடத்துல என்னன்னா அமெரிக்கா வந்து நுழைய முடியாத நாடாகவும் ஈரான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இல்லை நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும். நீங்கள் ஈராக்கில் வந்து சதாம் ஹுசேன் வளர்த்தியதே அமெரிக்கா தான் இல்லைங்களா? அவர் வளர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி நிற்கும் பொழுது அவரை முடிச்சிடுறாங்க. ஒபாமாவும் அதை ஒரு சரி பின்லேடனும் அதே போல தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பில் 10 ஆண்டுகள் இருந்ததாக தகவல். ஸோ அவர் எதிராக திரும்பி நிற்கும் பொழுது அவருக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ தங்களுக்கு ஏற்றாறு போல இருப்பவர்களை வரை வளர்த்து வந்து செல்ல பிள்ளையா இருந்தால் நாங்கள் முடிச்சிடுவோம் அப்படிங்கிறது அதனுடைய பாணியாக இருக்குது. ஸோ இப்போ ஈரான் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஈரான் வாரப்பவே வந்து இவங்க புரோக்கரேஜ் பண்ண தான் உள்ளே வர்றாங்க. ஸோ வந்து இவர்கள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய பொதுவான ஒரு சித்தாந்தம் என்னென்னா இஸ்லாமிய நாடுகளில் அமைதி இருக்கக்கூடாது. ஸோ எப்பொழுதுமே ஒரு கொந்தளித்த நிலையிலே அதை வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்க அது குறிப்பாக மிடில் ஈஸ்ட். காரணம் எண்ணெய் வளம். அது இப்போ மட்டும் இல்லை, ஆனால் அது அந்த எப்பொழுதுமே கடந்த உலக போர்லேருந்தே அந்த திட்டத்தை ஏன்னா அது எண்ணெய் வளம் மிக்க நாடு, பொருளாதார வலிமை மிக்க நாடு. அமெரிக்கா கிட்ட இருக்கிற எண்ணெயே இன்னும் கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு இருக்கும். அதை எடுக்காமல் பத்திரமா வச்சுட்டு இவர்கள் இங்கிருந்து தான் எடுக்கிறாங்க. அந்த இடத்தை எப்படி ஆக்குபை பண்ணுறது? ஸோ நீங்கள் எண்ணெய் வளத்தை வந்து யார் கைப்பற்றி யார் கையில் வைத்திருப்பது அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போட்டி அது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து எப்பொழுதுமே அப்போ மேற்குலக நாடுகள் கிழக்குலக நாடுகள் இரண்டையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது இணைக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடியதுனால இந்த எல்லா இஸ்லாமிய நாடுகளையுமே இவர்கள் அமைதியற்றதாக வைத்திருக்கும் அப்படின்னு ஒரு பதற்றமாத்திலே வச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அதனால கூடவே இது என்ன கூடவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கியூபாவை இப்படி தான் பண்ணாங்க. கியூபாவை பற்றினா மிக தவறான தகவல்களை பண்ணுறது. இந்த நார்த் கொரியாவை பற்றி மிக தவறான தகவல்கள் வெளியில் வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகங்கள் பூரா இப்போ இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்சி இந்த நிகழ்வு நடந்த உடனே இஸ்ரேலிருந்து வரக்கூடிய த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஆகட்டும் அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதே போல் செய்தி நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துன்னு அவங்க போடுறாங்க டெஹ்ரானுடைய பட்சர் அப்படின்னு. அவருக்கு வந்து டெஹ்ரானுடைய கசாப்பு கடைக்காரர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. யாருக்கு? ரெய்சி. என்ன காரணம்னா ஒரு 98 நினைக்கிறேன் நான். அப்போ வந்து எதிர்கட்சிக்காரர்கள் குறிப்பாக இடதுசாரிய சிந்தனை கொண்ட எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாம் இவங்க வந்து கொலை தண்டனை இவர் ஒரு நீதிபதியாக 4 பேர் கொண்ட குழுவில் இவர் ஒரு நீதிபதியாக இருக்கார் அவர் ரெய்சி. அப்போ அதிபர் ஆகலை. அந்த காலகட்டத்தில் இவங்க கொடுத்த தீர்ப்பின்படி கிட்டத்தட்ட 13,000 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் அஃபிஷியலாக வந்து 5,000 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதனால வந்து இவரை கசாப்பு கடைக்காரர் அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டுடைய சட்டம் அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாஷா அமினி அப்படிங்கிற 22 வயது பெண்மணி அவங்க வந்து ஹிஜாப் அணியாமல் இருந்து அவங்களை கைது பண்ணுறாங்க. அந்த அம்மா இறந்துடுறாங்க. அதனால பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து வருது. அதுலேயும் ஒரு 500 பேருக்கு பக்கமாக கொல்லப்பட்டார்கள். அது பெண்கள் முன்னின்று நடத்திய. ஸோ இதைத்தான் ஹைலைட் பண்ணுறாங்க இப்போ. இந்த வார் மற்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் இதைத்தான் ஹைலைட் பண்ணி அங்கே வந்து மனித உரிமைக்கு எதிரான செயல் நடந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அதிபர் தான் இதில் இந்த மரணத்தில் கூட அவருக்கு எதிராக வந்து இஸ்ரேல் அமெரிக்க பத்திரிகைகள் எல்லாம் வந்து அவங்க இப்படி தான் அவங்க வந்து எல்லா செய்திகளுமே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது என்னென்னா இஸ்லாமிய நாடுகளில் குறிப்பாக இவர்கள் வந்து மனித உரிமைக்கு எதிரானவர்கள், பெண்களுக்கு எதிரானவர்கள், வன்முறையாளர்கள், தீவிரவாதிகள் என்பதை போல தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்த பரப்புரை செய்வது வந்து பார்த்திங்கன்னா பின்னணியில் அமெரிக்கா இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து கண்கூடாக தெரிந்த ஒன்று.
இது பொதுவாகவே தன் அடுத்த நாட்டை வந்து கட்டுப்படுத்துவதற்கு அவர்களுடைய எப்படி சொல்றதுன்னா, ஒரு நாயை கொள்வதற்கு முன்னால் அதை வந்து கெட்ட பெயர் உண்டாக்குன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி ஒரு கெட்ட பெயர் உண்டாக்குறது அப்படிங்கிறது அவங்க வச்சுட்டு தான் தொடர்ந்து வந்து இது ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்குறாங்க. இது அந்தந்த நாடுகளுக்குரிய சட்டம். அவர்களுக்குள்ள ஏதாவது பிடிக்காத இருந்தால் அது குடிமக்களுடைய பிரச்சனை. அது அவர்களுக்குள்ள கேட்டு இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய அதிபர் அவர் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம். இது ஆயத்துல்லா கொமேனி காலத்துல இருந்து அவர் தான் அங்க ஆரம்பத்துல இருந்து உச்ச தலைவரா இருக்காரு. இப்பயுமே அது சவுதியிலும் இருக்கு அந்த சட்டங்கள்லாம். அது இருந்ததுன்னா அந்த மக்களுடைய பிரச்சனை. அவர் வேணும்னா அவங்க பேசி தீர்த்துக்கு போறாங்க. இதுல தேவையில்லாம மூக்கு நுழைச்சு அங்க கலவரத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்துறது. அது காரணம் என்னன்னா, நீங்க இதே அந்த நாடு ஒரு வெறும் பாலைவன நாடாக இருந்துன்னு வச்சுக்கலாம், எந்த வருமானம் இல்லைன்னா அமெரிக்கா கண்டுக்கவே போறது இல்லை. ஒரு எண்ணெய் வளம் மிக்க நாடா இருக்கிறதுனாலதான் இப்ப ஆப்பிரிக்க நாடுகள்ல அமெரிக்கா பெரும்பாலும் பொதுவாக நீங்க எல்லா இஸ்லாமிய நாடுகள்ல ஆப்பிரிக்கால வந்து இருந்தது எல்லாத்தையும் வலிச்சுட்டு இப்ப அங்க போய் அமெரிக்கா கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பட்டினி கிடந்தாலும் வந்து கண்டுக்க மாட்டாங்க. பட் இங்க வந்து அவங்களுக்கு கண்டு. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன உடனே தெரியுது சோமாலியா ஒரு இஸ்லாமிய நாடு. அதுதான் சொல்றேன். ஆனா சோமாலியாவை அந்த நாடுமே சோமாலியா வந்து அது போன்ற எந்த நாடுகளையும் இவங்க வந்து பண்ணிக்கிறது இல்லை. அப்போ இதன் அடிப்படை வந்து அந்த எண்ணெய் வளர்த்து ஈராக் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு எதிராக செயல்படுறப்போ ஒரு சிம்ம சொப்பனமா இருந்துச்சு. அதே போல ஈரான் இப்ப இருக்கு. ஈராக் அழித்தது போல ஈரானையும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து குறிப்பாக இந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இப்போ வந்து ஈரான் இருக்கு, அப்புறம் ஜோர்டான் இருக்கு, எல்லா கிட்டத்தட்ட சிரியாவில் எல்லா நாடுகளுமே இப்போ சப்போர்ட்டாக இருக்காங்க. ரஷ்யா பேக்கப்ல இருக்கு, சைனா பேக்கப்ல இருக்கும்போது இது கிழக்குலக மேற்குலக நாடுகளுக்கு இடையேயான ஒரு இது பிரச்சனை. ஏற்கனவே நீங்க சிரியாவில் ரஷ்யாவை வந்து சிரியா மூலமா அவங்க வந்து டச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து ஏற்கனவே வார் தொடங்கிடுச்சு. இப்போ அதனுடைய நீட்சியாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கிட்ட சைனா வந்து ஏற்கனவே வந்து அதனுடைய வரலாற்றிலேயே முதன்முறையாக அதனுடைய பேஸ் வந்து கொண்டு வந்து ஆப்பிரிக்காவில் டிகாகாக்சியாவிலிருந்து மேற்கு பக்கம் இறக்கியிருக்காங்க. அவங்க முதன்முறையாக வந்து சைனா செஞ்சுருக்கு. இப்போ சீனா வந்து ஏற்கனவே பெரிய ஒரு வல்லரசாக இங்கே வந்து முத்துமாலை திட்டத்தை இந்தியாவை சுற்றிலும் எல்லா நாடுகளையும் தன் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆப்பிரிக்கா கிட்டத்தட்ட முழுமையான கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதன் காரணமாக தான் அங்கே தொடர்ந்து கிழக்குலக நாடுகள், குறிப்பாக ரஷ்யா சைனா மேலே வந்து அமெரிக்கா பிரிட்டன் உள்ள நாடுகளுக்கு வந்து அந்த கோபம் வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன பிரச்சனைன்னா, உலகப்போற அளவுக்கு போக முடியாத சூழ்நிலை வந்து எல்லாத்திட்டையுமே அணு ஆயுதம் இருக்கு. சண்டை போட்டால் 2 பேரும் செத்து போயிடுவாங்க. அதுக்காக இவங்க வந்து இது போன்ற சர்ச்சைகளை கிளப்புவது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த இறப்பு வந்து குறிப்பாக ரைசினுடைய இந்த ஏர் கிராஷ், இந்த ரைசியோட இறப்புங்கிறது வந்து திட்டமிட்டப்பட்ட ஒரு செயலா இல்லை. ஏன்னா இது நீங்க யார் காரணம்னா, இவங்க யாரு கூட சண்டை போடுறாங்கன்னு பார்க்குறோம் இல்லைங்களா, அது வந்து இஸ்ரேல், அது அமெரிக்காவினுடைய முகம்தான், அது அதனுடைய கைதான். எனவே அது இல்லை அப்படின்னு மறுக்க முடியாது. அவர்கள் இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் எங்களுக்கு நேரடியாக இல்லை, இருந்தாலும் விசாரிக்கிறோம் அப்படின்னு செனட்டர் பேசியிருக்காரு. ஸோ அப்போ நாங்கள் என்னென்னு பார்க்குறோம், விசாரிக்கிறோம் அப்படின்னா அமெரிக்கா அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ அவர் இறந்த அந்த இறுதிச் சடங்கெல்லாம் முடிக்க சில நாட்கள் ஆகும். ஆமாம், இதுக்கப்புறம் அந்த கருப்பு பிளாக் பாக்ஸ் எடுப்பாங்க, அது என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க, அதெல்லாம் வரும். ரெண்டாவது அவங்களுடைய நாட்டிலே பண்ணும்போது அவங்க இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக. இது போன்ற ஒரு வேலை சரியாக இருந்தாலும் வந்து ஈரானுடைய அதிகாரிகளும், அதாவது அதிபருக்கு நெருக்கமான, இப்போ அவர்களுக்குரிய ஆயத்துல்லா கொமேனியா தான் இருக்கணும். ஒருவேளை இருந்திருந்தா, ஏன்னா அவர் தான் உச்சபட்ச அதிகாரத்துல அவர் யாரை நியமிக்கிறாரோ அவர். இருந்தாலும் ஒரே ஹெலிகாப்டர்ல போனனாலதான் இந்த தாக்குதல். ஆமா. ஸோ அது எப்படி, ஏன்னா ஆக்சுவலா ஹெலிகாப்டர் மாறி போனதாகவும் சொல்றாங்க, கடைசி நேரத்துல மாற்றம் கொண்டு வரப்பட்டதாகவும். அது அந்த ஹெலிகாப்டர் வந்து அதாவது கிளம்பி 30 நிமிடத்துல பாத்தீங்கன்னா 30 நிமிடத்துல வந்து அந்த ரேடியோ வந்து சைலண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அதான் அது ஒண்ணு. அந்த இனிமையான, ஏன்னா கூட வந்து 2 ஹெலிகாப்டர்ல அந்த பிரச்சனை இல்ல, ஆனா இந்த ஹெலிகாப்டர்ல மட்டும் அந்த பிரச்சனை வரப்போ இறுதி நேரத்துல என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் அப்போ உடன் பயணித்த அந்த ஹெலிகாப்டர்ல பயணித்த பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் இருக்காங்க. ஆமா, இப்ப அவர்களும் இந்த இடத்துல கருப்பாடா செயல்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதுதான் இப்ப யார் யார் இதுல உடந்தையா இருக்காங்க, இல்ல என்ன ஒரு வேலை இது வந்து திட்டமிட்டதாக இருந்தால் என்ன முறையில செஞ்சாங்கிறத அவங்க இனிமே தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது நமக்கு இப்போ பிபின் ராவத் கிராஷ் இதே போன்றது, இதே அது வந்து நீங்க அங்க மரத்துல மோதிச்சுன்னா விபத்துன்னு வந்து ராணுவமே சொல்லிட்டாங்க. ஸோ அது போல அவங்க என்ன சொல்ல போறாங்கிறதுக்கு இந்த ஐயங்கள்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த போர் சூழல் காரணமாக தான். ஒருவேளை இதற்கு பின்னணியில் மொசாட் இருக்குன்னு ஒரு சின்ன விஷயம் கூட தெரிஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய இஷ்யூ ஆயிரும். ஆமா, அதனாலதான் இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா எடுத்த உடனே மறுக்கல. நீங்க செனட்டர் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க இதை பத்தி விசாரிக்கிறோம், நாங்க முழுமையா விபத்துன்னு முடிக்காம விசாரிக்கிறோம்ன்றாங்க. அப்போ ஒரு இக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, அப்ப நீங்க என்ன ஆகுன்னா, இது திரும்ப வந்து இந்த வார் வந்து இன்னும் இன்டென்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, ஏற்கனவே நீங்க வந்து உங்களுடைய யுரேனியம் புளுட்டோனியத்தினுடைய கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்ப வரக்கூடிய தகவல் வந்து இவங்க நினைச்சாங்கன்னா அதிகபட்சமா 3 to 6 மாதத்துக்குள் அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய அளவுக்கு தான் எக்யூப்டா இருக்காங்க ஈரான்ல இருக்காங்க அப்படிங்கிற தகவலே வந்து கசி விடுறாங்க. ஸோ இதுக்கு அவர் ஆயத்துல்லா கொமேனி முதல்ல அனுமதி கொடுத்தாதான் அதை நோக்கி போவாங்க.
ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன, இப்போ அதை அந்த சூழ்நிலைக்கு போகாமல் ஒட்டுமொத்தமாக இப்போ ரஷ்யா என்ன நிலைமை எடுக்க போகுது, ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க, ஸோ சைனா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுதுன்னு பார்க்குறோம். ரெண்டாவது இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு தான் இந்த நாடுகள் வந்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இப்போ பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நீண்ட நாட்களான அந்த போர் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் கூட ஈரானை வந்து எதிர்த்தாங்க, குறிப்பாக ஹமாஸ்ல சில பிரிவினர்கள்லாம் எதிர்த்தாங்க. இந்த விஷயத்துல இவங்களுக்கும் உடன்பாடு ஏதாவது இருக்குமா? என்ன அவங்க அப்படி கூலிப்படையாக கூட வச்சு செய்யலாமே. நீங்கள் ஏன்னா ஒரு செய்யும்போது நேரடியாக தான் நீங்கள் வந்து ஒரு உளவு அமைப்பு வந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே வந்து நேரடியாக தான் செய்வாங்கன்னு இல்லை, யாராவது ஒரு அவங்க கூலிப்படை வச்சு தான் செய்யலாம். ஆனால் இது என்ன தொழில்நுட்பத்தில் பண்ணப்பட்டதுன்னு தெரியலையே நமக்கு. அதனுடைய அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும். மற்ற 2 ஹெலிகாப்டர் சேஃபாக வருது, அதே வானிலை தான், அதே இடத்துல தான் அவங்க 2 லேண்ட் ஆகும்போது தான் அந்த கேள்விகள் ரைஸ் ஆகுது. ஸோ இது இன்டர்நேஷனல் பொதுவாகவே சொல்லுவாங்க, பன்னாட்டு அரசியல்ங்கிறது இரக்கமற்ற அரசியல்னு சொல்லுவாங்க. அதனால இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுதான் இப்போ இந்த விபத்து நடக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே வந்து இஸ்ரேலுடைய வார் ரூம் வந்து ஒரு எக்ஸலத்தில் வந்து ஒரு ஹெலிகாப்டர் படத்தை போட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. பதிவு போட்டதுக்கப்புறம் இவர் மரணிச்சங்கிற ஒரு செய்தி வந்ததுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டர் போட்ட அந்த பதிவுக்கும் இந்த விபத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு ஒரு நக்கல் அடிச்ச மாதிரி ஒரு பதிவை போடுறாங்க. இது அஃபிஷியல் ட்விட்டர்ல போட்டாங்க. போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவங்களுக்கு? அது ஏன்னா அதை டெலீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவர் டெலீட் பண்ணல அவங்க. ஆனா இந்த பதிவை அவங்க போடுறாங்க. ஹெலிகாப்டருடைய அந்த பொம்மையான அந்த ஒரு பதிவை போடுறதுக்கும் விபத்து நடந்து முடிந்து அவர் மரணிக்கிறாருன்னு சொல்றதுக்கு அப்புறமும் அந்த ஹெலிகாப்டர் பதிவு போட்டது வந்து நாங்கள் தற்செயலாக தான் போட்டோம், இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற அவங்களே போட்ட மாதிரி வராங்க. அப்போ இதுல பெரிய சந்தேகம் தானே வருது. இல்லை அவங்க என்னன்னா இது வந்து ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட் அவர் வந்து இந்த வலிமையா நிற்கிறாரு, தனக்கு எதிராக போர் புரியக்கூடிய நாடு, அந்த நாட்டை சேர்ந்தவர் இறந்துட்டாருன்னா அவர் கிண்டலாக கூட அவங்க போட்டிருக்கலாம். ஆனால் அது இது வந்து இவர்கள் திட்டமிட்ட சரிதானே இவங்க ப்ரூவ் பண்ற வரைக்கும் நம்ம அதை சொல்ல முடியாது. இல்லை, இறப்பதற்கு முன்பு தான் அந்த பதிவை போடுறாங்க. அதான் இறப்பதற்கு முன்பு அவங்க பதிவு போட்டாலுமே அப்போ 2 இருக்கு. ஒன்று வந்து அப்படி வந்து வெளிப்படையாக போட்டோம்னா கண்டிப்பாக அது பிரச்சனையாகும்னு தெரியும் அவங்களுக்கு. ஒரு எதேச்சியாக கூட நடந்திருக்கலாம். இல்லை அவங்க திட்டமிட்டு அப்படி செய்திருந்தாலும் கூட அதற்கான சூழல் இருக்குது தானே. இப்போ என்ன காரணம்னா இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான என்னை தாக்குறதே நீ தானே, அதனால் நான் இதெல்லாம் செய்வேன்னு கூட சொல்லலாம். ஸோ இது புலனாய்வில் உறுதியாச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு வந்து கெட்ட பெயர் தான் வரும், அமெரிக்காவுக்கும் கெட்ட பெயர் வரும். இப்போ இந்த விபத்தில் வந்து ஒருவேளை இயற்கையாக இருந்தாலும் மகிழ்ச்சி தான், இயற்கையாக இல்லை திட்டமிட்டப்பட்ட ஒரு சதி, இதற்கும் மொசாடுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பின்விளைவுகள் இந்த இஸ்லாமிய நாடுகளும் எதிர்பார்க்கும், அமெரிக்காவும் சைனாவுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன செய்வாங்கன்னா அப்படி ஒரு வேலை சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் இது தொடர்புடையவர்கள் சரி, 3ஆம் உலக போருங்கிற ஒரு அச்சம் இருக்குன்னு நிறைய பேர் பதிவு போட்டுட்டு இருக்காங்க. 3ஆம் உலக போர் நீங்கள் அதான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எல்லாத்திட்டையும் அணு ஆயுதம் இருக்குது. அதனால நீங்கள் வந்து யார் சண்டை போட்டுக்கு 2 பேருமே செத்து போயிடுவாங்க. அதனால அதுக்கு அந்த முடிவுக்கு போக மாட்டாங்க, அது வாய்ப்பு கிடையாது. அதுதான் சூழ்நிலை. இல்லை பெரும்பாலும் தவிர்த்துக்கிறது நல்லது எல்லாருமே நினைப்பாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு இப்போ நீங்கள் எல்லா நாடுகிட்டையுமே இருக்குது. இப்போ வந்து அது ஒரு பெரிய அழிவை நோக்கி கண்டிப்பா முதல் 2ஆம் உலக போர்ல இல்லை, இது வந்து மீள முடியாத அழிவை நோக்கி போயிருந்தனால அதை செய்ய மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அச்சுறுத்தலுக்காக பண்றதுதான், அவங்களுடைய தன்னை வந்து பெரிய ஆளா காமிச்சுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய அந்த செயல் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதனால இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, ஒரு வேலை அப்படி உறுதியாச்சு அப்படின்னா இதில் வந்து தொடர்புடைய யாரோ எங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க, இல்லை எங்கள் அதிகாரிகள் செஞ்சுட்டாங்க, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்லி முடிப்பாங்க. அப்படிதான் பண்ணுவாங்களே ஒழிய நாட்டுக்கான இடையில போர் வரதுக்கு வாய்ப்பு. அப்போ இஸ்ரேலுக்கு எதிராக வந்து ஒரு பிம்பம் தொடராது, முடிஞ்ச வரைக்கும் அதை ஆஃப் பண்ண தான் பார்ப்பாங்க. அதுக்கு ஆனால் அதுக்கு உறுதுணையாக அமெரிக்கா இருக்கும்ல. ஆமாம் ஆமாம், அமெரிக்காவுடைய முகம் தானே, அது ஒரு கை தானே இஸ்ரேல். நீங்கள் இஸ்ரேலுங்கிறது வந்து தனி நாடெல்லாம் இல்லை, அமெரிக்கா தான் இஸ்ரேல் தான் பிராண்ட் அவங்க தான். ஆமாம், இது வந்து நீங்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களே சொல்லியிருக்காரு, அமெரிக்காவினுடைய கோரமுகம் இஸ்ரேல், அன்பு முகம் நார்வேன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன ஒரு அரசியல் கணிப்பு பாருங்க. அவர் அப்பவே அந்த தொலைநோக்கு பார்வை. நார்வே வந்து ஒரு பக்கம் தான் அன்பாவே பேசிட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் இஸ்ரேலை வச்சு அடிச்சுட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ரெண்டுமே அவங்களுடைய முகம் தான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அதை விட யாருக்கு சொல்லணும், நமக்கு சான்றிதழ் தரணும். யூதர்கள் வந்து பெரும்பாலுமான அறிவாளிகள் என்று பார்க்கப்படுது. ஒருவேளை இந்த விஷயத்தை திட்டமிட்டு தீட்டி ஒரு அதிபரை வந்து கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய இந்த மூளை வந்து எந்த அளவுக்கு உலக அளவில் இப்போ வரைக்கிட்ட டெக்னாலஜியில் எவ்வளவு சிறந்து விளங்குது, இது எப்படி ஆபத்தான அடுத்த இப்போ ஒரு அதிபரை கொண்டுட்டாங்க இந்த மூளையை வச்சு, இதே கண்டினியூ ஆச்சுன்னா இது பெரிய கோர ஆபத்து தானே. இல்லை என்னன்னா நீங்கள் இப்போ இது வந்து இவரை கொலை செய்வது அப்படிங்கிற திட்டம் இருந்தால் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்னு யோசிப்பாங்க. நீங்கள் பொதுவாகவே நீங்கள் இப்போ நீங்கள் இதே கோமேனியை வந்து ஏதாவது செய்திருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ கோமேனி கீழே இருக்கக்கூடியவர் தான் இவர்.
அவருடைய பிரசிடென்ட் தான். இவர் வந்து இப்போ 21 தான் வந்திருக்காரு போல் அவர். அது மக்கள் பெரிய ஆதரவெல்லாம் எழுச்சியில் எல்லாம் வந்திருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ இவரை வந்து இந்த மாதிரி செஞ்சால் என்ன விளைவு ஏற்படும்னு அவங்க யோசிப்பாங்க. இது பெரிய விளைவை தாக்கத்தை ஏற்படும். சாதாரணமான அமைப்பு இல்லை மொசாட் உலகளவில் இல்லை, கொமேனி தெளிவாகவே சொல்லிட்டார். இதனால நீங்கள் ஒன்றும் நிர்வாகத்துக்கும் எந்த தொல்லையும் வராது. இப்போ டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட் இருக்கார், அவர் வந்து பார்த்துக்குவார், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து உள்ளுக்குள்ள இந்த ஸ்திரத்தன்மைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும் இப்போ இவரை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணால் இதனால ஒரு பெரிய தாக்கம் ஏற்படாது அப்படின்னு தெரியுங்கிறதுனால நம்ம அந்த கோணத்திலேயே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்க வந்து அதுக்கு இவரை தான் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது செஞ்சிருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே இன்டெலெக்சுவலாக இருந்தால் செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ பெரும்பாலும் வந்து ஒரு இஸ்லாமிய தலைவர்களோ இஸ்லாமியோட அதிபர்களோ இஸ்லாமிய அமைச்சர்களோ மரணிச்சிட்டாங்க, இது போன்ற ஒரு விபத்தோ இல்லை ஒரு திட்டமிட்டப்பட ஒரு சந்தேகம் ஏற்படக்கூடிய விபத்தோ ஒரு மரணமாக இருந்தால் அந்த நாடே வந்து ஓரளவுக்கு கொந்தளிக்கும். ஆனால் இங்கே ஈரானுடைய அதிபர் இறந்து எந்தவித ஒரு போராட்ட களமோ ஒரு கொந்தளிப்போ ஒரு விமர்சனங்களோ ஒரு கண்டனங்களும் எழவில்லை. இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, இது என்ன தொடக்கத்திலேருந்தே நீங்கள் அரசுக்கு எதிராக போராடக்கூடிய எல்லாத்தையுமே அடக்குமுறை பண்ணியிருக்காரு இவர் ரைசியே. ஸோ அதில் வந்து முழுக்க அரசுக்கு எதிராக எந்த ஒரு குரலுமே எழக்கூடாது அப்படின்னு. அதனால பல இடத்துல பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்காங்க. அதுதான் கேட்கலாம். அது காரணம் அந்த சொன்னோம் இல்லைங்களா, அந்த வந்து அந்த எதிர்கட்சிகளை அடக்குமுறை செய்தல், இந்த பெண்கள் போராட்டத்தில் அந்த இவங்க என்னன்னா சிறையில் 20,000 பேர். இப்போ நீங்கள் சொல்றத இந்த கருத்தும் நம்ம பார்க்கக்கூடிய செய்திகளும் ஈரானில் பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் இல்லை. இதில் என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20,000 பேர்த்தை அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் 507 பேர் என்னமோ கிட்டத்தட்ட வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதற்கு முந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானவர் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணப்பட்டிருக்காங்க, மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் இறந்துட்டாருன்னு அவர் மகிழ்ச்சியாக தான் பார்க்குறாங்க அவங்க. ஸோ இந்த கோணத்தில் வேணால் நீங்கள் சொல்லலாம், இவர் வந்து நாங்கள் வந்து இப்போ இஸ்ரேல் மேலேயும் அமெரிக்கா மேலேயும் அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? ஈரான்ல இருக்கக்கூடியவங்களுக்கு. ஏன்னா இந்த ஆள் ஒருத்தர் வந்து அராஜகம் பண்ணிட்டு வந்த ஆளை வந்து அந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஸோ அதனாலதான் கொண்டாடுறாங்க போது அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அது மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் இது வந்து என்னன்னா இது எப்படி பார்த்தாலுமே வந்து பெரிய அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்துமாங்கிறது அந்த புலன் விசாரணையுடைய முடிவறிக்கையில தான் நமக்கு தெரியும். இது விபத்து அப்படின்னு முடிச்சுட்டா நமக்கு வந்து அவங்களே சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம விபத்து என்றால் ஈரான்ல வந்து அமைதியா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, இல்ல விபத்து இல்ல, இது திட்டமிட்டப்பட்ட மரணம் என்றால். ஆனா மக்கள் அடுத்து எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க போறான்னு தெரியல. இது பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அவர் வந்து இறங்கினார்னா அப்போ வந்து பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். ஆமா, இப்போ அமெரிக்கா வந்து கடந்த சில நாட்களாக பல வருடங்களாகவே இஸ்லாமிய வல்லரசா வளர்ந்துட்டு இருக்க நாடுகளை தான் அமுக்கிறதுல முதலாக குறிக்கோளா இருப்பாங்க பெரிய பெரிய நாடுகள். ஆனால் அந்த விதத்தில் சவுதி துபாய்லாம் வந்து ஒரு இணக்கமாக போயிட்டாங்க. ஆனால் ஈராக் வந்து ரொம்ப எதிர்த்து நின்னாங்க, எகிப்து எதிர்த்து நிற்கிறாங்க, துருக்கி இது போன்ற எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனால் சில நாடுகளில் அவர்களால் தாக்க முடியுது, அமைதி காக்க முடியுது. ஆனால் சில நாடுகளால் பண்ண முடியல. அந்த விதத்தில் ஈராக்கை திட்டமிட்டு ஒழிச்சிட்டாங்க. ஆனால் ஈராக்கில் சதாம் ஹுசேனை தூக்கிலிடப்பட்ட அது அடுத்த சில நாட்களே வந்து எங்களோட குறி ஈரான் தாங்கிற மாதிரி அவங்க ஒரு புள்ளியை அப்பவே வச்சாங்க. தன்னை எதிர்க்கிறது அதுதான் நான் அந்த கேள்வியை முடிச்சிடறேன். ஈரானுங்கிற அந்த புள்ளியை வச்சுட்டாங்க. ஈராக்குங்கிற புள்ளியையும் ஈரானுங்கிற புள்ளியையும் அப்பவே அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் சதாம் ஹுசேன் இருந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போ ஈரானை வந்து தொட்டிருக்காங்க. இப்போ சில விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இதே போன்று கண்டினியூ ஆனால் ஈரானுக்கு பின்பு எந்த இஸ்லாமிய நாடு டார்கெட்டாக இருக்கும்? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொமேனிக்கு பிறகு வந்து யார் அவருடைய உறுதித்தன்மையோடு அடுத்து இருக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த உச்ச தலைமைக்கு அதை பொறுத்து தான் ஈரானுடைய எதிர்காலம் இருக்குது. அது வரைக்கும் கூட அமெரிக்கா காத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா எப்படின்னா நீங்கள் ஓராண்டு 2 ஆண்டு திட்டம்லாம் போட மாட்டாங்க. 5 ஆண்டு 20 ஆண்டு 50 ஆண்டு 100 ஆண்டு வரைக்கும் எப்படி திட்டம் போட்டு வைப்பாங்க அவங்க. ஸோ அதில் ஒன்று இருக்கு அவர். அதுக்கு பிறகு நீங்கள் எதிர்க்கக்கூடிய நாடுகளாக அவங்க வந்து திரும்ப தேடி போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போதைக்கு இந்த 2 நாடுகள் தான் அவங்க வந்து இதை சுற்றியுள்ள நாடுகள் தான் அவங்களுடைய டார்கெட்டு. ஏன்னா அவங்க வந்து முழுக்க அந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை தான் அவங்க வந்து எப்படியாவது தன் பக்கம் எழுதுறதுக்கு பார்க்குறாங்க. அதற்கு மேலே அதை விரிவாக்கம் செய்வதற்கு இப்போதைக்கு அவங்க வாய்ப்பு இல்லை. இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புகிற நாடு எல்லாத்தையுமே கொண்டு வரக்காங்க. அதன் மூலமாக இல்லாட்டி ஒட்டுமொத்த உலகத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். ஸோ அதனால நாங்கள் வந்து இதுக்கு இந்த விபத்துக்கு முன்பு இன்னொரு கேள்வி வைக்கப்படுது. இப்போ ஐநால வந்து ஒரு கூட்டமைப்பு சேர்ந்து வாக்கு சதவீதங்களை எடுத்தாங்க, பாலஸ்தீனம் தனி நாடாக வரணும். அதில் இந்தியாவும் வாக்களிச்சிருக்கு. அதோட எதிரொலியாக இதை எடுத்துக்கலாமா? நீங்கள் இப்போது இந்தியா தொடக்கத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் இருந்துச்சு. இந்திரா காந்தி பேரில் யாசர் அரஃபத் வந்து அவர் இருந்த காலத்திலே இருந்துச்சு. அப்புறம் அவரே கொஞ்சம் சமரசம் ஆகிட்டார், யாசர் அரஃபத் ஆகிட்டார்னு வச்சுக்கலாம். ஸோ அதன் பிறகு இப்போ வந்து இதுக்கு நீங்கள் இந்த பிரசிடெண்ட்டை அடிக்கணும்னு அவசியம் இல்லையா? ஸோ
அது ஏன்னா அந்த கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டிய இப்போதைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் யூஎன் யார் யூஎன்ங்கிறது ஐநா மன்றம்ங்கிறது யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அதிகபட்சமாக அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்போ சைனா கொஞ்சம் நிறைய வந்து உள்ளுக்குள்ளே இறங்கி அந்த பிடிமானத்தை அவங்க பக்கம் எடுக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா வர்சஸ் சைனான்னு போயிட்டு இருக்குது உள்ளுக்குள்ள. ரஷ்யா இருந்த இடம் போய் இப்போ சைனா அந்த இடத்துல வந்திருக்கு. அதனால ஐநாவை இப்போ யார் கையில் பிடிக்கிறதுங்கிற ஒன்று இருக்கு. ஆனால் இதை செய்கிற அதுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, என்னால் அப்படி யூகிக்க முடியல. இப்போ பெரும்பாலும் வந்து இந்தியாவில் வந்து எடுத்துட்டிங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து பாஜகவும் மோடியும் செயல்பட்டு இருக்காருங்க ஒரு இது இருக்குது. அந்த நேரத்தில் இவர் ஈரானுடைய அதிபர் இறந்து விட்டாருங்கிற உடனே வந்து நம்ம பிரதமர் வந்து மோடி வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, எங்களுக்கு வந்து நல்ல ஒரு உறவு முறை இருக்குது, அந்த உறவு முறையினால் இந்தியா வந்து ஈரானோட எப்போதுமே வந்து சப்போர்ட்டாக நிற்போங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காரு. இந்தியாவுக்கும் ஈரானோடுக்கான அந்த உறவு எந்த விதத்தில் இருக்குது? இது எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $246 மில்லியன் நினைக்கிறேன். ஒரு மில்லியன் டாலராக கோடியர் எனக்கு இல்லை. ஸோ ஒரு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திட்டம் கப்பல் துறைமுக திட்டம் ஒன்று ஈரானோட ஒப்பந்தமாயிருக்கு. ஒப்பந்தமாகி அதுக்கான பெரிய அமௌண்ட்டையும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஈரானில். காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்காதனால, அவர்களுக்கு அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமாக இந்தியாவுக்கு இருக்காதனால ஈரானுடைய இது வந்து அந்த நட்புறவைங்கிறது அவர் அதை தான் சொல்கிறார். ஸோ ஆயிரக்கணக்கான கோடி டாலர் வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகுது. ஸோ அதன் காரணமாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுக்காக தான் இப்போ இவங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பாகிஸ்தான் இது அந்த பதஷ்டமா இல்லை பாசமா ரெண்டுமே இருக்குது. நீங்கள் அது வந்து இப்போ என்னென்னா, இப்போ வந்து எலெக்ஷன் வருது இல்லையா? சரி, இப்போது நீங்கள் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் மேலே அதிகமாக அன்பு வைக்கிறார். என்னையும் அவர்களை பிரிப்பதற்கான சதி நடக்குதுலாம் சொல்கிறாரு. ஸோ இப்போ அது ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரிலேருந்து ஒரு அட்டாக் வரும்போது சொன்னோம்னா, இந்த தேர்தலுக்கும் இல்லை வசதி ஒரே கல்லில் பலமாக அடிக்கிறதுன்னு அரசியல்வாதியோட வேலை. இதையும் அரசியலாக எடுத்துக்கலாங்கிறீங்களா? அது ரெண்டுமே இருக்குது இல்லை. இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு இருக்குது, இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் ஒன்று இருக்குது. ஸோ ஈரான் வந்து ஒரு நியூட்ரலான பொசிஷனில் நாங்கள் நிற்கிறோம் இந்தியா. இப்போ அமெரிக்காவே என்ன சொல்கிறோம்? அமெரிக்கா நீங்கள் வந்து அந்த கண்டலன்ஸ் அறிக்கையில் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித உரிமைகள் மீறலாம் அங்கே நடைபெற்ற ஒருத்தர் அவர். அது ஆக்சுவலாக இன்னும் சரியான இந்த வாசகம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேசியனுடைய கைகள் முழுவதுமே ரத்தம் படிந்த கைகள் அப்படின்னே சொல்கிறாங்க. தொடக்கமே இப்படிதான் அமெரிக்க கண்டலன்ஸ் அறிக்கையில் ஆரம்பிக்கிறாங்க. அவர் கைகள் முழுவதும் ரத்தம் கொட்டி கிடக்கிறது, அப்படிப்பட்ட மனிதர் தான் ரேசின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் கூட பொதுவாக ஒரு மனிதனுடைய இறப்பு என்கிற அடிப்படையில் நாங்கள் அதற்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறோம்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அது எப்படி இருக்குது? வஞ்சகத்தன்மையாக இருக்குது, சந்தேகமும் வஞ்சக புகழ்ச்சியோட தானே இருக்கு. ஸோ அதனால இப்போ அவங்க அந்த ஆங்கிளே ரைஸ் பண்றாங்க அவங்க. ஸோ எதிரி நாடு அப்படி இல்லை. இதில் வந்து நம்ம இயற்கையாகவே இயற்கையான மரணமாக நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட புள்ளிகளையும் சந்தேகமே அவங்களே வச்சிருக்காங்க. நிறைய வச்சிருக்காங்க. இது விபத்து தான்ப்பா அப்படின்னு இப்போ எளிதாக முடியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு அந்த அச்சத்தை ஏன் ஏற்படுத்தி பாருங்க. இஸ்ரேல் செய்தித்தாள் ரியாக்ஷன் வந்து இதை தான் கொண்டு வராங்க. ஒரு உலக நாடுகளினுடைய ஒப்புதல் இல்லாமல் அனுமதியை மீறி இவர் வந்து அணு ஆயுதத்தை குவிக்கிறார்கள், பெண்களுக்கு எதிரான இது, அப்புறம் வந்து எதிர்கட்சிகளே இல்லாத குறிப்பாக மனித உரிமைகள் மீறல் செயலில் ஈடுபடுறாங்க. மரணத்திற்கு பின்பு இந்த சந்தேகத்தை அடுக்கடுக்கா வைக்கக்கூடிய இந்த ஒரு அச்சத்தை தானே ஏற்படுது. அவங்க அப்படித்தான் அக்யூஸ் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் செத்துட்டார், ஒரு பதஷ்டமாவே வச்சிருக்கானுங்களே. அதுதான் அது நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டதை போலதான் அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து அமைதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய அவங்களுடைய வேலையே. பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த போர் வந்து பதஷ்டமான சூழலில் இருக்குது. ஈரான் வந்து ஓரளவுக்கு ஒரு தோளுக்கு மேல் கை போட்டு நின்ன மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த அதிபருடைய மரணத்திற்கு பின்னும் அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்குமா, இல்லை பாலஸ்தீனுடைய மக்களுடைய மனநிலை என்னவா மாறும்? இல்லை, இப்போ அது பின்வாங்க முடியாதல்ல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஹமாஸ்க்கு முழு பேக்கப் பண்ணி அவங்க அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பின்வாங்கிறதுல வந்து கொமேனி தான் முடிவு எடுப்பார். அதில் வந்து அவர் இருந்திருந்தால் சமரசம் ஆக மாட்டாங்க. ஸோ அதுதான் இதுக்கு பிறகு இன்டென்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். அப்படி தான் நான் யோசிக்கலாம். இது வந்து இன்னும் தீவிரப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிபர்கள் இறந்தாலும் மாறினாலும் அந்த அவங்களுக்கு கூட ஆதரவு இருக்குங்கிறீங்களா? ஆமாம். எனக்கு இப்போ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது ஈரான் வந்து இன்னும் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். நான் அது என்னவா இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு புலனாய்வு தகவல் வரும். கொமேனிக்கு வந்து இந்நேரம் தகவல் வந்திருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் அவங்க எப்படி பண்ண போகிறாங்களோ கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது போன்ற நாடுகளில் நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து கனடாவில் போயிட்டு ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்திய புலனாய்வு அதிகாரிகள் புலனாய்வுத்துறை கொன்று விட்டது அப்படின்னு
அவர் கனடா அதிபரே சொன்னார், ட்ரூடோ சொன்னார். இதனால் 2 நாடுகளுக்குமே ஒரு கசப்புணர்வு ஏற்பட்டு தூதரக அதிகாரிகள்லாம் பின்வாங்கினாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியல. ஆனாலும் அது அவர் வந்து வெளிப்படையாக சொல்றார், இந்தியா ஏற்றுக்காமல் இருக்குல்ல. அதுபோல் நாளைக்கு ஒருவேளை அவருடைய ஆட்களாலே கொல்லப்பட்டிருந்தாலும் இஸ்ரேல் ஏற்றுக்கல அப்படின்னா இது மாதிரி தான் நிற்கும். இன்டர்நேஷனல் கான்ஸ்பரைசி அப்படிங்கிறது சதிச்செயல் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இறுதியாக உங்களோட கருத்தை என்னவா சொல்லி முடிக்கிறீங்க? இல்லை, அமெரிக்கா வந்து இஸ்ரேல் இது போன்ற செயல்பாடுகளை முடிந்த வரையிலும் உலகத்துக்கே அமைதியை போதிக்கிறோம்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா, நாங்கள் தான் உலகத்துக்கே அண்ணன் சொல்லக்கூடிய அமெரிக்கா இங்கே தொடர்ந்து இது போன்ற செயல்பாடுகளை இங்கே வந்து செய்து கொண்டிருப்பது வந்து அமெரிக்காவுக்கு எதிரான சிந்தனையை தான் உலகம் முழுவதுமே ஏற்படுத்தும் அப்படிங்கிறதாக. ஏன்னா முதல்ல மாதிரி இல்லை, இன்று சமூக ஊடகங்கள் இருக்குது எல்லா நாடுகளிலுமே. நீங்கள் வந்து அப்போது இவர்கள் வைக்கக்கூடிய இந்த சிறுபான்மை மக்களுக்காக, குறிப்பாக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான, அங்கே சிறுபான்மை கிடையாது, அவங்க இஸ்லாமியர் தான் பெரும்பான்மை இல்லை. இருந்தாலும் கூட உலகளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் மீது, இஸ்லாமியர்கள் மீது இது போன்ற பரப்புரைகளை மேற்கொள்வது அப்படின்னு இனிமேல் எடுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது சமூக ஊடகங்கள் ஒரு உலகமாக மாறிடுச்சு அப்படிங்கிறதுனால. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு அழகாக பதில் அளித்ததற்கு நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக நன்றி. வணக்கம்.